250 எந்த ஒரு சிறிய எண்ணால் பெருக்கவோ அல்லது வகுக்கவோ அது முழு வர்க்கமாகும். 250 போட்டாச்சு. சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 2ஆல் கொடுக்கலாம், ஏன்னா 0 இருக்குது. 125. அடுத்து என்ன பண்ணலாம், 5ஆல் கொடுக்கலாம். 2 5s are 10, 5 5s are 25. அடுத்து 5ஆல் கொடுக்கலாம். 5. அது அப்படியே எழுத போகிறேன். 250 எப்படி எழுதலாம், 2 × 5 × 5 × 5 இவ்வளோ தான். அப்போது இதை ரூட் பண்ணணும். ஜோடி ஜோடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நம்பரை வெளியில் எடுக்க முடியும். 2 5 ஜோடியாக இருக்குது, அதனால் ஒரு 5ஐ வெளியில் எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே ஒரு 2 வேணும் என்று ஒரு 2 வேணும் என்று ஒரு 5 வேணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜோடியாக வெளியில் எடுக்க முடியும். அப்போ 2ம் 5ம் கட்டாயம் வேணும். 2ஐயும் 5 மல்டிபிள் பண்ணால் என்ன, 10. அப்போ 250ஐ 10ஆல் மல்டிபிள் பண்ணால் அது ஒரு முழு வர்க்க எண்ணாகும். இப்போ நீங்கள் டான வகுத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு முழு வர்க்க எண்ணாக இருக்கும்.